இதாமலே டிஸ்க்ளைமரு இதோ ஒருக்கா படிச்சிரு. தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சின்னையா சொல்கிறேன், கேட்டுக்கணும். ஓகே. ஐயோ யாரா இது கல்யாணம் பண்ண மாதிரி இருக்குடி. யாரா பாரு எப்படி இருக்கானு, செம்மையா இருக்கால. ஏய் இப்ப கல்யாணம் முடிக்கல. ஏய் அப்படி பாடா, சும்மா பாத்துனே இருப்ப. முதல் புருஷன் உயிரோடு இருக்கும்போது எப்படி 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? முதல் புருஷனா? என்ன நீ இவனை கல்யாணம் பண்ண கூட்டி வந்திருக்க? முதல் புருஷன் இன்னொருத்த வந்து நிக்கிறான். ஃபர்ஸ்ட் டைம் சாரி கட்டிருக்கியா? அழகா இருக்கு. ட்ரெஸ் மட்டும் சொல்ல, நீ ரொம்ப அழகா இருக்க. அப்ப இவனோட கள்ளக்காதலா? जाना मेरे सवालों का मंजर तू, हाँ मैं सूखा सा सारा समंदर तू. ஐயோ யோ சிவனாண்டி, நீ பெத்த மகளாயா இது? ஐயோ இம்பூட்டு அழகா இருக்காளே. என்ன என்ன எழவி அது? Oh shit, man! Oh shit, not that. Oh. காலம் பூரா இதை ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு எந்த மகராசம் கொடுத்து வச்சிருக்கானோ தெரியல. இன்னும் நீ இவ கூட தான் சுத்திக்கிருக்க. ஒளிமயமான எதிர்காலம். எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாளே. ருசியா பேசுற, ருசியா பாக்குற, ருசியா சமையல் செய்வியா நீ? காமெடி பீஸ். பத்திய சோறா நான் உன்னை கேட்டேன், காரம் சாரமா உனக்கு சமைக்க தெரியுமா? அம்மா பொம்பளை சோ கேக்குது உனக்கு. நண்டு வறுக்க தெரியுமா? கோழி பொறுக்க தெரியுமா? ஆட்டுக்கால நசுக்கி போட்டு சூப்பு வைக்க தெரியுமா? பிள்ளைகளை ஏமாத்தி சாப்பிட்டு போறேன் அவன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் நோய் தாக்குற அபாயத்துல சுத்திட்டு இருக்கான். Get it now though, I'ma get it now though. I'm not slowing down though, coming for that crown though. ஆந்திரா அதிரச மாதிரி அம்சமா இப்படி ஒரு பொண்ணு புதுசா வந்திருக்கிறதா என்கிட்ட சொல்லவே இல்லையடா. ஹாய் மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோனா அதே பிளேஸ் அதே இடத்துல தாங்க வீடியோ எடுக்கிறோம். பால்கனி நைட்டு வைபு வேற லெவல்ல, சூப்பரா அழகான காத்து. இந்த டைம்ல சாங்ஸ் கேட்கிற போதே ஒரு சுகங்க, தனி சுகம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்க போட்ட வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த சாங் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். அதே போல இன்னைக்கு நாங்க என்ன ஷேர் பண்ண ஆசைப்படுறோம்னா, எங்களுடைய காதல் தொடங்கின இடம் எங்களோட ஆர்கெஸ்ட்ரா ஃபீல்டு தான். அந்த ஃபீல்டில் ஒரு சாங் எங்கள் 2 பேருக்குமே அது ஒரு டச் ஃபீல் கொடுத்து அந்த சாங்கில் இருந்து தான் நாங்கள் ரொம்ப ட்ரெண்ட் ஆனோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய சேனல்ஸில் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துருந்தாங்க. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? ஸோ அது என்ன சாங் நாங்கள் இந்த வீடியோவில் காட்டுறோம். ஆமாங்க, அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். ஆக்சுவலாக அது ஒரு ட்ராவல், நாங்கள் லாங் கச்சேரி போகும்போது தான் அந்த சாங் வந்து கரோக்கி போட்டு பாடிட்டு போனோம். அதில் தான் எனக்கு வந்து லவ்வே வந்துச்சு அந்த சாங்கில். அண்ணையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானையா. எம்புட்டு இருக்குது ஆசை உன் மேல, அத காட்ட போறேன். நீங்க 2 பேர் இருக்கிறதா அதெல்லாம் நான் பாக்குறது இல்லையம்மா. जरा इन जुल्फों को सुलझाने तो दे, इतनी भी क्या है जल्दी तुझे, घड़ी अपने मिलन की तू आने तो दे. சைடு போஸ்ல சிவன் இருக்காயா? ஒரு நிமிஷம். குனிந்த தலையும் கூறான பாறையும் ஒரே எதிர பாத்துக்கிட்டா என்ன மட்டும் மன்னிச்சுக்கிறாயப்பா. போச்சா போயிடுச்சுங்க. What is this? சும்மா ஜோக் ஜோக்
இல்ல அது ஜோக் இல்ல, ரொம்ப எரிச்சலா இருக்கு. யாரு வம்பு தும்புக்காச்சும் போனதா? ஜிம்முக்கு தான் போக சொன்னியே போனேனே அஜித்துன்னு நான் நினைச்சேன், எனக்கு அல்வாவை கொடுத்து புட்டியே. ஏய் வாய முன் ஏந்து போட, எதா அசிங்கமா பேசிட்டு போற. மகாராணி மாதிரி சிட்டில வாழ்ந்தவா எல்லாத்தையும் விட்டு நான் எப்ப தாலி கட்டுவேன் எனக்காக கிராமத்துல வந்து காத்துட்டு இருக்கா. அந்த தியாகத்துக்கு பேர் தான் காதல். You know how much I love her? சாரி, எனக்கு தெரியாது. இந்த மாதிரி குதர்க்கமாலாம் பேசாத. சுருக்கமா சொன்னா அவருக்கு என்னைய பிடிக்கல. யாரு பிடிக்காம தான் உனக்கு பொண்ணு கொடுத்தாரடா? சும்மா கொடுத்தாரு. பையன் நல்லா பார்க்க எம்ஜிஆர் மாதிரியே சேவப்பாலா இருக்கேன், 10 ஆடு வச்சிருக்கேன், ஊருக்குள்ள நல்ல மாதிரியா சொல்றாங்கன்னு தானே கொடுத்தாரு. ஆமா, ஏன் முடி வெட்டிட்டு இருக்கிறப்ப பாதியில இருந்து ஓடியாந்த ஸ்டைலா? ஏண்டா இந்த முடிய வச்சுமாடா அந்த பொண்ணுகளை கரெக்ட் பண்றீங்க? ஒன்னும் தெரியாத மண்ணு. அங்கு அங்கு பல பேத்துரு என்ன வேணும் உனக்கு? நான் வாங்க வரல, கொடுக்க வந்திருக்கேன். என்ன? உன் பேனா எனக்கு வேணாம். ஓ ஞாபகார்த்தமா என்கிட்டே இருக்கட்டும்ன்றியா? என் ஞாபகார்த்தமா நீயே வச்சுக்கிறேன்றியா? பண்ணிக்கு பனியன் போட்டா மாதிரி ஒரு உருவம், இதுல நகைச்சுவை. என்ன அசிங்கம் எனக்கு ஒரு தம்மையிலுக்கு பாய்ச்சிக்கார பண்ணக்கூடாது. சும்மா பொண்ணுக்கு இப்போ ஆகுதுங்க 5 வயசுதான், அது என்ன செய்ய பேச்ச போட்டு பண்ணு நைசுதான், அண்ணா சைஸு பெரு. நல்லா செருப்பாலியா அடிச்சு வெளியே தட்டுங்க. உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் இந்த உண்மை? பெரிய பெரிய பணக்காரங்க ஆக்டர் ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோவாக பளபளப்பாக இருக்கும். இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ வயசாச்சு, அப்புறம் எப்படி இவங்களோட ஸ்கின் டோன்லாம் இவ்வளோ பளபளப்பாக இருக்குது, இவ்வளோ க்ளோவாக இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய பேத்துக்கு இந்த டவுட் இருக்கும். இனிமேல் அந்த டவுட் உங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற அந்த க்ரீமை நான் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறேன். அவங்க யூஸ் பண்ற இந்த கிரீம் நேம் வந்து கண்டார லைட். எஸ், ஆமாங்க, இந்த கிரீம் நீங்க யூஸ் பண்ணா போதும் உங்க ஸ்கின்னும் அப்படியே ஆக்டர்ஸ் மாதிரி ஆயிரும். சோ உங்களை பாக்குறப்ப கூட வந்து செல்ஃபி எடுப்பாங்க. இந்த ப்ராடக்ட் லிங்க் உங்களுக்கு வேணும்னா கீழே கண்டார லைட் அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். அப்புறம் இன்னொரு விஷயங்க, நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு நம்ம ஐடியில இருக்க போஸ்ட்டுக்கெல்லாம் லைக் போட்டு ஒரு 20 கமெண்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டோரி போட்டு அப்படியே இந்த மாதிரி வீடியோ போறோம் தூக்கி போட்டு வாயில கொடுங்க. வீடியோவை ஆடியோவாக மாற்றலாம், ஆனால் ஆடியோவை வீடியோவாக மாற்ற முடியாது. என்னமா அது? வீடியோ முடிந்து விட்டது, எல்லாம் வீட்டுக்கு போங்க. சொல்லிட்டு கிளம்புமா.